ஓம் சாந்தி. இன்றைய முரளியில பாபா நமக்கு மகான் ஆத்மா ஆகுங்கள் அப்படின்னு ஒரு வரம் கொடுக்கிறார். நம்முடைய உயர்ந்த விவகாரம் மூலமா அனைவருக்குமே சந்தோஷத்தை வழங்கக்கூடிய மகான் ஆத்மாவா ஆகுங்கன்னு. உயர்ந்த விவகாரம், சிரேஷ்ட விவகார் அப்படின்னா நம்முடைய இன்ட்ராக்ஷன்ஸ், அதாவது மற்றவர்களோடு நம்ம பேசுவது, பழகுவது, நம்முடைய நடவடிக்கைகள் மூலமாக பிறருக்கு நாம் சந்தோஷத்தை தரக்கூடிய மகான் ஆத்மாவாக ஆக சொல்றார். பிறருக்கு நம்ம சுகத்தை கொடுப்பது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னா அவர்களை ஏதாவது நம்ம சொல்லி குஷிப்படுத்துறது அப்படிங்கிறது மட்டும் அல்ல, இல்லையா? நம்முடைய விவகாரம் அப்படின்னு சொன்னாலே அதுல என்ன இருக்கு? எண்ணம், பேச்சு, செயல், நம்மளுடைய உணர்வு எல்லாமே கலந்து வந்திருக்கு. அப்போ எப்படி நாம மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை, சுகம், சாந்தியை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா எப்படி? இப்ப நான் உங்களுக்கு ஒரு மரியாதை நான் கொடுக்கும்போது உங்க மனசுக்கு எதமா இருக்கும், இல்லையா? இப்போ பிறருக்கு மரியாதை கொடுப்பது, அந்த மரியாதையை அவங்க அனுபவம் செய்யறாங்க அப்படின்னா அதுதான் சுகத்தை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது. மேலும் அவர்கள் மனசு ஏதோ ஒரு விஷயத்துக்காக மனசு பாரமா இருக்குன்னு வைங்க. நீங்க அவர்களுக்கு ஒரு சில ஒரு வார்த்தைகளை கூறி அவங்க மனசை லேஸ் படுத்தினீங்க அப்படின்னா அதுவும் மற்ற ஆத்மாக்களுக்கு சுகத்தை வழங்கும் அர்த்தம். மனசு லேஸ் ஆக்குறீங்க. மேலும் அவர்களுடைய மனதிற்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறீங்க, ஒரு நம்பிக்கையை கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவும் சுக வள்ளலா ஆகி நீங்கள் பிற ஆத்மாக்களுக்கு சுகத்தை வழங்குவதனுடைய அர்த்தம். அதை விட எல்லாத்தையும் விட ஒரு ஒரு முக்கியமானது, பிறருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல், ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர்கள் யாரோ, எப்பேற்பட்டவரோ அவ்வாறே அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். இது ஒரு பெரிய ஒரு நன்மை செய்யும் செயல். இது மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு செயல். நாம எப்படி நினைக்கிறோம்? ஆமா, எனக்குள்ள இந்த பலவீனங்கள் இருக்கதான் செய்யுது, நான் இப்படிதான் இருக்கேன், ஆனாலும் அவங்க என்னை ஏத்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதே போல நாம மற்றவர்கள் யாரோ எப்படி இருந்தாலும் சரி, அவர்களை அவ்வாறே நம்ம அக்செப்ட் பண்றோம் அப்படின்னா அது அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு அவங்க மனசுக்கு ஒரு ஓய்வையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதனால நம்முடைய விவகாரங்கள் மூலமா பிறருக்கு சந்தோஷத்தை நம்ம கொடுக்கிறோம்னா அதனுடைய ஒரு அடையாளம் என்ன? நான் என்னிடமிருந்து அவர்களுக்கு அந்த ஒரு சுகம், சாந்தி ரீச் ஆயிருக்கு, அப்பேற்பட்ட மகான் ஆத்மா நான் அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ம். அவர்களுக்கு அவர்கள் அவர்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ், மற்றவர்களுக்கு ஒரு அனுபவம், ஒரு உணர்வு இருக்கணும். ஆஹா, இவங்கள நான் மீட் பண்ணதில்ல, இவங்கள சந்திச்சது அவ்வளோ நல்லா இருந்தது எனக்கு மனசுக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க, இல்ல அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அப்போ நம்மிடத்திலிருந்து அவர்களுக்கு அந்த சுகம் போய் சேர்ந்திருக்கு. அவங்க மனசுல இருந்து ஒரு ஒரு நன்றி உணர்வு வந்தது அப்படின்னா அப்ப என்னிடத்திலிருந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை போய் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். ம். ஸோ நம்முடைய நம்முடைய செயல்பாடுகள்ல அந்த ஒரு சுயநலமற்ற தன்மையும் அந்த ஒரு தூய உணர்வும் இருக்கும்போது பிற ஆத்மாக்களுக்கு அந்த சுகம், சாந்தி போய் சேருது. அப்ப அந்த மாதிரி ஒரு அனுபவம் நம்ம பிறருக்கு கொடுக்கிறோம் அப்படின்னாலே தானாகவே நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ், அதாவது ஆசீர்வாதங்களை நாம சேமிச்சுக்கிறோம். அந்த வருமானம் நமக்கு வருது.
இதுதான் பிறருக்கு சந்தோஷத்தை கொடுத்து நாம சந்தோஷத்தை பெறுவது, பிறருக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து நாம ஆசீர்வாதத்தை பெறுவது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அதனால நம்ம ஒரு ஞான கருத்தை நம்ம கேட்கும் பொழுது நம்ம மகான் ஆத்மா அப்படின்னு நமக்கு ஒரு வரம் கிடைக்கும் போது மகான் ஆத்மாவாக நான் ஆக வேண்டும் என்றால் அன்றைய நாள் நாம இந்த கருத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு, ரெண்டாவது சுய பரிசோதனையும் நம்ம செய்யறோம். இன்னைக்கு என்னுடைய பேச்சின் மூலமா மற்றவர்களுக்கு ஒரு மனசுக்கு அமைதி, ஒரு ஆறுதல், ஒரு சந்தோஷம் கிடைச்சுதா? என்னுடைய ஒரு நான் இந்த இடத்துல இருக்கேன்னா இந்த இடத்தினுடைய அந்த ஒரு வாயுமண்டலம், அந்த ஒரு சூழ்நிலையை நான் நேர்மறையானதாக பாசிட்டிவா நான் ஆக்கினனா, லேசா ஆக்கினனா, அப்ப நான் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகான் ஆத்மா. என்னுடைய முகத்துல அந்த ஒரு மலர்ச்சி, அந்த மலர்ச்சி இருக்கும்போது மற்றவருடைய முகமும் மலர்ந்து விடும். அதுவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல். அவ்வாறு இருந்ததா இன்றைக்கு? இப்படி நாம இன்னைக்கு நம்மை நாமே நம்ம சோதனையும் செய்து கொள்வோம். இன்றைய அந்த வரதானத்தினுடைய ஒரு சொரூபமாக, மகான் ஆத்மாவாக ஒவ்வொரு செயலிலும், பேச்சிலும், நம்முடைய பார்வையிலும், நம்முடைய உணர்விலும் பிறருக்கு ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய மகான் ஆத்மாவாக இருப்போம். ஓம் சாந்தி.